ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கைகளை தட்டி வாயை திறந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், அவரை ஆராதிப்பேன், நன்றி சொல்லிடுவே. ஆண்டவரை காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், நல்ல கைகளை கட்டி அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், இயேசுவே எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவேன். நடனமாடி நன்றி சொல்லுவேன். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. இயேசு இயேசு நல்ல வாய் திறந்து பாடுவோம், இயேசு இயேசு நன்மை செய்தவருக்கு நன்றி பலியிடுவோம். இயேசு 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 ராஜா, இயேசு இயேசு இயேசு. இயேசு ராஜா. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவேன். நடனமாடி நன்றி சொல்லுவேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, செய்த நன்மை ஒவ்வொன்றுக்கும் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, செய்த நன்மை ஒவ்வொன்றுக்கும் நன்றி இயேசுவே. இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா,
கூப்பிட்டேன் பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. ஏழை நான் கூப்பிட்டேன் பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவேன். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்க. ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்ப்போம். Hallelujah. Hallelujah. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் வேதாகமத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பாருங்கள், அவர் கூறுகிறார், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். கை தட்டுங்க பாப்போம். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? நன்மைகள் பல செய்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் சங்கீதம் 18ஆம் அதிகாரம், திருப்பாடல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் சாவின் படுகொலியிலிருந்து தன்னை தூக்கிய அந்த உன்னத அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவர் கூறுகிறார், தேவன் தன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் இடைஞ்சல்களிலிருந்தும் அவரை ஆண்டவர் விடுவித்த பொழுது அவர் கூறுகிறார், ஆண்டவரை பிற இனத்தாரிடையே போற்றுவேன். Praise the Lord. Praise the Lord. சங்கீதம் 18:48 வசனம் பாருங்க, என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவர் அவரே, ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர், என்னை கொடுமைப்படுத்தியவிடமிருந்து நீர் என்னை காத்தீர், ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். ஆமென். Amen. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு என்ன மாலை? புகழ் ரோஜாப்பூ மாலையா? சொல்லுங்க என்ன மாலை? புகழ் மாலை. தங்கத்துல ஒரு மாலை போடுறது இல்ல. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு தேவை என்ன? ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தங்கமும் வெள்ளியும் ஆண்டவருடையது. கை தட்டுங்க பாப்போம். தங்கமும் வெள்ளி யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்கள் புகழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் அவரை போற்ற வேண்டும், நாம் அவரை புகழ வேண்டும். அதனால தான் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு அழகாக நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, எனக்கென்று நான் உண்டாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எனக்கென்று நான் உண்டாக்கின ஜனங்கள் என்ன செய்வாங்க? நீங்க எசையா 43:21, நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உங்களை உண்டாக்கின நோக்கம் என்ன? என்னை உண்டாக்கின நோக்கம் என்ன? நாம் அவரை புகழணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை போற்றணும், நீங்க ஆண்டவரை புகழணும், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும், நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். Praise the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்துவது, தேவனை புகழ்வது இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியமான கடமை. அல்லேலூயா. Hallelujah. வான தூதர்களும் புனிதர்களும் அவரை என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனையின் மத்தியில் இருக்கிற தேவன் என்றும் நேற்றும் இன்றும் என்றும்
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது உங்க திறமை இல்ல. உங்க திறமை இல்ல. சொல்லுங்க, உங்க திறமையா? உங்க திறமையா இல்ல. இல்ல. நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு சலூனுக்கு போயிருந்தேன். அப்போ சலூன்ல போயிருந்த பொழுது அங்கே சலூன்ல இருந்த சகோதரர்கள் பேசிக்கிட்டாங்க. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த மழை பெய்தது, வெள்ளம் வந்துச்சு. அவங்க கூட உள்ள இன்னொரு இடத்துல உள்ளவர் சொல்றாரு, எங்க இடத்துல முட்டு வர தண்ணி வந்துட்டுன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 4 நாள் இதே ரூமில் கடையிலே தான் நாங்கள் அடைப்பட்டு கிடந்தோம். தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒருத்தரும் உதவி செய்யவும் வர முடியாதபடி ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள் இங்கேயே இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே வர வழி இல்லை. சாக்கடை மாதிரி ஓடின அந்த தண்ணியை தான் என்ன செஞ்சோம், சூடாக்கி குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது பாருங்க, என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும், என்னதான் நமக்கு ஹெலிகாப்டர் இருக்குது, நமக்கு நிறைய ட்ரோன்களெல்லாம் இருக்குது அப்படின்னு 1000 காரியம் சொன்னாலும், இந்த உலகத்தில் மனுஷன் செயல்பட முடியாத இடங்கள் நிறைய இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? நவீன கண்டுபிடிப்பு இருக்கு. டாக்டர்கள்லாம் கோடிக்கணக்கில் ஆஸ்பத்திரியை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு டாக்டர் என்ன பண்ண முடியும்? சிகிச்சை கொடுக்க முடியும். குணம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க சார், நீங்கள் 100% எங்கள் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு சரியாயிட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் இறந்து விட்டார். அந்த சினிமா நடிகர் இறந்த காரணத்தை சொல்லும் பொழுது ஒருவர் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் தொண்டையில் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ப்ராப்ளம் என்ன செஞ்சுதான் அதிகமாயிட்டு அப்படின்னு அங்கே மருத்துவரில் குறித்து அவங்க எதிர்மறையாக என்ன செய்கிறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், நிறைய செல்வம் இருக்கலாம், எவ்வளவு இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு கொடுக்காத பாதுகாப்பை, கடவுள் கொடுக்காத எந்த ஈவையும் மனுஷனால் உங்க வாழ்க்கையில கொடுக்கவே சொல்லுங்க, சொல்லுங்க, முடியவே முடியாது. யாராலையும் முடியாது. அதனால தாங்க தாவீது சொன்னாரு, தேவன் எனக்கு நன்மை செய்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் என் மகன் செஞ்சான், என் கணவர் செஞ்சார், என் பிள்ளைங்க செஞ்சாங்க, அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், இதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னாலும், எனக்கு நீங்க உதவி செய்யினாலும், தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனுக்கும் ஒன்றும் கிடைக்க போவது இல்லை, இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவர் வல்லவர் இயேசு நல்லவர். சொல்லுங்கப்பா, நல்லவர் வல்லவர் இயேசு நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எத்தனை பேர் இயேசு ராஜாவுடைய பிரசன்னத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. Hallelujah. அந்த பிரசன்னம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. Hallelujah. மோசே நடத்தி சென்ற பாதையிலே ஒரு நாள் ஜனங்கள் இடர்பாடான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் மிகுந்த மனவேதனைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனால் மோசே ஒரே ஒரு காரியத்தில் தெளிவாயிட்டார். என்ன தெரியுமா? உங்க பிரசன்னம் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகலவே மாட்டேன். காசு பணம் வேண்டாங்க, உலகத்தில் செல்வாக்கு வேண்டாம், ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு வேணும், எனக்கு வேணுங்கா, தேவ பிரசன்னம். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை விரித்து எல்லாரும் பல்லவி இணைந்து ஒப்பு கொடுத்து ஆராதிப்போ. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் இயேசுவே
ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, உணர்ந்து பாடுங்கள். எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், என் இரட்சகரே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உம்மன் ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உம்மன் ஒன்றே போதுமையா. அப்படியே கண்களை மூடி யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்துல உள்ள எல்லா மாயை, சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை அவர் நினைத்தாராம், இந்த உலகத்துல கோட்டையும் கொத்தளங்களையும் கட்டி ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் தன்னை சுத்தி நிறைய பேரை வைத்துக் கொள்ளணும், ஒரு மனைவி காணாதுன்னு அவர் ராஜாவா இருந்ததுனால 700 மனைவிகளை அவர் திருமணம் முடித்துக் கொண்டார். அதுக்கு மேலையும் காணாதுன்னு 300 பேரை சேர்த்து கொண்டாராம். அப்படிப்பட்ட ஒரு ஞானமா இருந்த ஒரு மனுஷன், ஞானத்தில் அவனை மாதிரி யாருமே இல்லை. ஆனா ஒரு நாள் அவன் எப்படி எழுதுனான் தெரியுமா? எல்லாம் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, வீண், எல்லாமே மாயப்பா, எல்லாமே வீண். நீங்க அதனாலதான் பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான், வலிமை வாய்ந்தவன், பலன் வாய்ந்தவன், ஆற்றல் வாய்ந்தவன். அப்படிப்பட்ட பலவானாய் இருந்த அந்த சிம்சோன் ஒரு தேலிலாங்கிற ஒரு பெண்ணின் மடியில போய் அவன் கிடந்தான். ஒரு பெண்ணோட மடியில போய் அவன் விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? அவன் அன்பு செலுத்தினான், அன்பு, இவன் மயங்கிட்டான். எப்படி அன்பு செலுத்தினா தெரியுமா? நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பை நீ புரிந்து கொள்ளலையா? ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்ல மாட்டேங்கியே, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க புரிந்து கொள்ளல, நீங்க என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு அவன் நீலி கண்ணீர் வெடித்தான். இந்த சிம்சன் என்ன பண்ண தெரியுமா? அந்த அன்பு தான் உண்மைன்னு நினைச்சான். அந்த அன்புல அவன் மயங்கினான். முடிவுல உண்மையை சொன்னான், என் பலமெல்லாம் என் தலைமுடியில தான் இருக்குன்னு. என்ன நடந்துச்சு தெரியுமா? சிம்சோனை மடியிலேயே தூங்க வச்சா. சிம்சோன் நினைச்சிருப்பான், இந்த உலகத்திலே இத மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, மோட்சமே என்றதா இருக்குன்னு நினைச்சிருப்பான். ஆனா அவன் சிம்சோனே, இந்த அன்பு என்ன செஞ்சிட்டு தெரியுமா? அவன் தலைமுடியெல்லாம் மொட்டையாக்கி, அதனாலதான் சில சொல்லுவாங்க, என் அழுது அழுதே என் தலையை மொட்டையாக்கிட்டியே, என்னைய நீ இப்படியே அன்பு செய்யறதா நடிச்சே என்னைய மொட்டையாக்கிட்டியே, என்னை இப்படி தெருவில் வந்து இழுத்து விட்டுட்டேன்னு அநேகர் இன்னைக்கு அழுகிறது நாம் பார்க்க முடிகிறது. சிம்சோனும் மொட்டை தலையனா பரிதாபமா குருடனா போய் வாழ்க்கையை முடிச்சான். ஏன் தெரியுமா? உலகத்தோட அன்பு எப்ப வேணாலும் மாறும். மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? முந்தானத்து எனக்கு சாயங்காலம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பிரதர், என்னுடைய மகள் தற்கொலை பண்ணி சாக போறா, அவளுடைய கணவர் அவளை கண்டுகிடவே மாட்டேங்கிறாராம், சாகிறதுக்கு அவள் பல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா, எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. நான் யோசித்து பார்த்தேன், அந்த பொண்ணோட திருமணம் எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும்.
லவ் மேரேஜ், அவ்வளவு தூரம் டீப் லவ். எப்போ உடம்புல கொஞ்சம் அது வயசு 17 வயசு 19 வயசு கூட ஆகலை. இவன் இல்லைன்னா என்னால் வாழவே, இவன் இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா? கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான். என் கூட உட்கார்ற நேரத்தை விட வெளியே இருக்கிற நேரம் தான் அதிகம். எதுக்கு நான் வாழணும்னு சொல்லி என் மகள் சாவை நோக்கி போகிறா. நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், இது உண்மை. மடியிலேயே பெற்று வளர்த்து கண்ணே மணியே முத்தேன்னு சொல்கிற மகனும் மகளும் கூட ஒரு வயசு வரும்போது நீ ஏன் பெத்த, நீ யாரு, உனக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் அன்பெல்லாம் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த அன்பெல்லாம் மாறும் பொழுது ஒரே ஒரு அன்பு ஒரே ஒரு அன்பு மட்டும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறது. அந்த அன்பு என்ன தெரியுமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு ஒப்பு கொடுப்பான், அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. வாயை திறந்து கூப்பிடுங்க. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. மகனே மகனே, சோர்ந்து போன பிள்ளைகளே, ஒரு நாளும் யாரும் எனக்கு இல்லையே என்று அஞ்சி புலம்பி தவிக்கிறவர்களே, கைவிடா. கைவிடா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஏசப்பா, வாயை திறந்து கூப்பிடுங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா வியாகுலங்களும் எல்லா வேதனைகளையும் அறிந்த தேவன் உங்கள் மீது மனமிறங்கி அவருடைய அன்பின் கரத்தை நீட்டுவாராக. ஏசப்பா, ஏசப்பா, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, சொல்லி பாடுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். எஸ், நன்றி அப்பா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே,
ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பா. ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்புகிற நேரம் நல்ல கைகளை தட்டி இயேசுவே இந்த உலகத்துல எல்லா அன்பும் மாயையாய் ஆண்டவரே எல்லாம் மறைந்து போகிறதா இருந்தாலும் உம்முடைய அன்பு மாறாதவே. நீங்க போதும் ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பா. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. எல்லா அன்பும் மறையும், எல்லா அன்பும் மாறும். ஆனா ஒரே ஒரு அன்பு, ஆனா ஒரே ஒரு அன்பு எத்தனை வயசானாலும் எத்தனை வயசானாலும் மாறவே மாறாது. மாறவே மாறாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வார்த்தையை சிந்திக்கும் பொழுது நான் பாருங்க, ஒரு தேளிலா சிம்சோனை ஏமாத்திட்டா. அப்படிதானே சொல்லுங்க. சிம்சோனை ஏமாத்திட்டா. சிம்சோனுடைய வாழ்க்கை அதோ கதி பரிதாபமா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உட்கார்ந்து பைபிளை படிக்கும் பொழுது நீங்க ஒரு வசனத்தை எடுக்கலாம். அப்படி நின்றபடியே ஆராதனை நேரம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆராதிப்பது சந்தோஷம். ஆமென். ஆமென். நீங்க படிங்களேன். எசையா 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான், உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே உங்களை விடுவிப்பேன். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேர் சந்தோஷமா இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்றீங்க? யாராவது உங்க கணவர் உங்களை பார்த்து, மனைவி பார்த்து, நான் அப்படியே இருப்பேன் அப்படி சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இவ எப்போ என்ன முகம் மாறும்னு தெரியாது, என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப யாரு மாறுவாங்க? என்னையும் சேர்த்து தான். நானும் பெரிய யோக்கியம்னு சொல்ல வரல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம எல்லாரும் மாறக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பே அப்படின்னு சொல்ற ஆள் அடுத்த நிமிஷமே வம்பே ஆயிரும். அன்பு என்ன ஆயிருது? வம்பாயிருது. முதல்ல அன்பா தான் பேசினாரு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மெல்ல கேட்கிறாரு, உன்ன மாதிரி எனக்கு ஆளே உலகத்துல யாருமே இல்லை, நீ தான் எனக்கு நிலாவும் சூரியனும் சந்திரனும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்னீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிவிட்டே மெல்ல கேட்கறது. அப்புறம் எப்படி உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி, உங்க அப்பா எப்படி, உங்க அம்மா எப்படி, உங்க அக்கா எப்படி, எல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்கறது. அப்புறம் காலேஜ் படிச்சேன், அப்பா எப்படி, அப்பா யாராவது பாத்தியா, இவ்வளோ கேட்குறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அன்பா கேட்டது இப்போ என்னவாயிட்டு, கொஞ்ச நாள்ல வம்பாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ வாழ்க்கை என்ன ஆயிட்டு, யாரையாவது பார்த்து சிரிச்சா கூட சந்தேகம் வந்துட்டு, குழப்பம் வந்துட்டு, சண்டை வந்துட்டு, இப்போ நீயா நானாங்கிற போட்டி வந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. இது நடக்குதா? இதான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஒருவேளை வாழணுமேன்னு சொல்லி சவம் போல வாழ்ந்துட்டு போறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமாப்பா? அப்படியே இருப்பேன். சொல்லுங்க. அப்படியே. தேவன் என்ன பார்த்து சொல்றாரு, ஜேம்ஸ் நான் உனக்கு அப்படியே இருப்பேன். எப்படி? உன் அம்மா வயித்துல உன்னை வச்சம் பார்த்தியா? அப்போ உன் மேல எவ்வளவு அக்கறையா இருந்தனோ அதே போல இப்பொழுது உன் மேல அக்கறையாக. கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களா? நீங்க உங்க யாருமே அவ்வளவு அக்கறை எடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் மேல ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படி நம்ம தலைக்கு மேல வச்சிருக்கோம். ஏங்க, நீ உன் அம்மா வயித்துல இருக்கும்போது உனக்கு என்ன 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 நீ என்ன வெயிட், என்ன வெயிட், என்ன ஹைட்? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அப்பம் பாதுகாத்த ஆண்டவர் ஒரு 70 கிலோ இல்லைன்னா ஒரு 50 வயது
ஒரு 45 வயசு இல்லை 60 வயசு, இவ்வளவு நாள் உன்னை வழி நடத்துகிற தேவன் இனியும் நடத்த மாட்டாரோ? நடத்துவாரா இல்லையா? உனக்கு அப்போ ஒண்ணுமே இல்லை, உருவமே இல்லை, நீ உண்டானவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது, அப்பமே உன்னை பாதுகாத்தார். Praise the Lord. எனக்கு தெரிந்த ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் எனக்கு 6-7 மாசம் வர எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் வயிறு வீங்கி போயிருந்துச்சு. நான் அப்போ நினைச்சேன் ஏதோ வயிற்றுல ஏதோ ஒன்று இருக்கு, வாயு ப்ராப்ளம் அப்படின்னு. அப்படின்னா அப்படிதான் நினச்சிருக்காங்க. என்ன இன்னைக்கு தானே ஸ்கேன் இருக்குது. டாக்டர்கிட்ட போனோம், அன்னைக்கு ஒரு பால் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அங்கே போனேன். டாக்டர் அம்மா பார்த்து சொன்னாங்க, இந்தா டேப்லெட் போடு அப்படின்னு ஒரு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. என்ன டேப்லெட்லாம் கிடைச்சா எல்லாத்தையும் போட்டேன். Praise the Lord. இன்னைக்கு ஒரு குழந்தை உண்டான தங்கச்சிக்கு பேராசிட்டமால் கூட கொடுக்க முடியாது. டாக்டர் சொல்கிறாங்க கரு அழிஞ்சிரும். ஆனால் எனக்கு என்ன டேப்லெட் என்னெல்லாம் குடிக்க முடியுமா குடித்தேன். ஆனால் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அப்போ தான் சொல்கிறாங்க, என்னம்மா என்ன இப்படி இருக்கு வந்திருக்க, என்னாச்சு, நீ குழந்தை உண்டாயிருக்க. Praise the Lord. எனக்கு எந்த சிம்டம்ஸ் தெரியல. ஆனால் நான் அன்னைக்கு நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த பிள்ளை எப்படி பிறக்கும், நான் என்னெல்லாமோ தின்னுட்டேனே, எல்லாரும் பயமுறுத்துனாங்களாம். ஆனால் தேவன் அந்த பிள்ளையை இந்த உலகத்தில் சிறப்பாக சுகப்பிரசவத்தோடு அந்த தாய் பெற்றெடுத்தாலாம். அந்த பையன் வளர்ந்தான். அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டிலேயே பிளஸ்ஸிங்கான மகன் அந்த பிள்ளை தான். கை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவெடுத்தா அவன் தாய் அவனை கொல்ல நினைச்சா கூட அவனை யாராலையும் கொல்லவே. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் காப்பாற்றாததை யார் காப்பாற்ற நினைச்சாலும் முடியவே. இன்னைக்கு உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே. எத்தனை பேர் ஆமென்? கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டார். Praise the Lord. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறேன், அப்படியே அதே பல்லவிக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. எசையாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 43 எடுத்துக்கொள்ளுங்கள். 41 13ஆவது வசனம். ஆண்டவர் கூறுகிறார், உன் வலக்கையை பற்றி பிடித்து பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. கை தட்டுங்க பாப்போம். ஆமென். நல்ல கைகளை தட்டிப்பாங்க. கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் தேவ பிரசன்ன பக்கத்துல கை பிடிச்சிருங்க. ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிட்டாரு. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். இந்த உலகத்துல எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே பரிதாபமாய் ஒரு 40 வயசுல எகிப்தை விட்டு ஓடி போனார். அல்லேலூயா. ஒரு 40 ஆண்டு 80 வயசு வரை அவர் பாலைவனத்தில் அங்கே இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டே அலைஞ்சாரு. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் முச்செடியின் மத்தியிலே காட்சி கொடுத்தார். மோசேன்னு ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரு,
நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் உன்னோடு இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்துல யாராவது அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் வரும்போது அவங்கவுங்க லிஸ்ட் முடியும். ஒரு நாள் அவன் சில நேரத்தில் நிறைய நேரங்களில் நீங்க பார்ப்பீங்க, ஐயோ என்ன இப்படி போட்டுட்டு போயிட்டீங்களே சொல்லுகிறவர்கள். அது சாவுல மட்டும் இல்லை, உலகத்துல வாழும் போதே நம்மளை நிறைய பேர் விட்டுட்டு ஓடுவாங்க. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரட்டும், பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் கூட இருப்பாங்க? நான் சொல்றேன், எல்லாரும் போயிடுவாங்க. பொருளாதார பிரச்சனை வந்ததுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. வாழ்க்கையில ஏதாவது அவமானமான நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அது நல்லதா கெட்டதா, சரியா செஞ்சாரா தப்பா செஞ்சாரா தெரியாது. ஆனா அதுக்குள்ளேயே ஆமா நான் நினைச்ச மாதிரி அவர் அப்படிதான் அப்படின்னு உடனே அப்படியே தூக்கி எறிஞ்சு குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். தேவன் மோசேயோட கரத்தை பிடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயோட கரத்தை பிடிச்சதுனால பைபிள் சொல்லுகிறது, மோசே காலத்தில் நடந்தது போல் உலகத்தில் எப்போதும் அற்புதங்கள் நடக்கவே இல்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்திலே பெரியவனை செய்தார். ஆண்டவர் மோசேயோடு இருந்ததுனால மோசே என்னவாயிட்டார் தெரியுமா? எந்த பார்வோனுக்கு பயந்து ஓடினாரோ அதே பார்வோனுக்கு முன்னால மோசே ஆண்டவர் எப்படி மாத்தினார் தெரியுமா? பார்வோனுக்கு கடவுளாக மோசேயை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் சொல்லுங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே நீ மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? யாரோ நினைக்கிறது, யாரோ சொல்றது நமக்கு நடந்துருமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. Praise the Lord. Hallelujah. ஆனா ஆண்டவர் உங்களை மத்தவங்க சொல்ற மாதிரி விட மாட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி பாடுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு என் கரத்தை பிடித்துக் கொண்ட தேவன், என் கரத்தை பற்றிக் கொண்ட என் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் எப்போதும் என்னோடு இருக்கிறது. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், நீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சந்தோஷமாய் என் தேவன் என்னை கைவிடவே இல்லை, என் ஆண்டவர் என்னை விட்டு விலகவே இல்லை. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக ஜனங்கள் வந்து நின்னாங்க. Praise the Lord. Praise the Lord. செங்கடலுக்கு முன்னால ஜனங்கள் வந்து நின்ன உடனே மோசேயை பார்த்து என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் அவ்வளவு நன்மை செஞ்சாரு, எவ்வளவோ நன்மை செஞ்சாரு. செஞ்ச ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 ஸ்தோத்திர பலி படிப்போம் அப்படின்னு படிச்சாங்க. அப்படியா போட்டிருக்கு? எல்லாரும் வாங்க பாடுங்கள், ஆண்டவருக்கு ஒரு பல்லவியை போட்டு பாடுவோம்டா அப்படின்னா பாடினாங்க. ஒரே பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? என்ன பாட்டு? சாவு பாட்டு பாடினாங்க. இலவு வீட்டில் பாடின மாதிரி இலவு எடுப்பேன் அந்த ஒப்பாரி பாட்டு. என்ன பாட்டு? ஐயோ எங்களை கொல்ல கொண்டு வந்துட்டியா, சவக்குழிய எகிப்துல இல்லையா, இதுக்கு அங்கே நாங்க இருந்திருக்கலாமே.
மோசேயே ஒரு திட்டம் போட்டு எங்களை இப்படி கொல்ல வந்துட்டேன்னு சொல்லி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க வாழ்க்கையில சில ஒப்பாரி இருக்கும். அந்த ஒப்பாரியெல்லாம் இன்னைக்கு மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மோசே நீ எங்களை கொல்ல கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி புலம்பிய பொழுது இந்த மோசே சைலண்ட், அமைதியான ஒரு நபராக தேவ சமூகத்தில் நின்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுப்பா, பயப்படாதீங்க, திகையாதீர்கள், அஞ்சாதீங்கப்பா. இன்று ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீங்க உங்க கண்ணால என்ன செய்வீங்க? பக்கத்துல கை கொடி சொல்லுங்க, பிரதர் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பிரதர் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சிஸ்டர் பயப்படாதீங்க, சிஸ்டர் பயப்படாதீங்க. இன்று காண்கிற எகிப்தியனே, இன்று காண்கிற இனிமேல் நீங்கள் காணப்போவதில்லை, நீங்கள் காணப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்காக, யுத்தம் செய்வார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஆமென். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்காத, நீ உன் கரத்தை கடலை நோக்கி என்ன செய்? செங்கடல் நோக்கி உன் கோலை உயர்த்து. அதை நோக்கி உயர்த்திய பொழுது செங்கடல் பிரிந்தது. நீ உன் வாழ்க்கையில பிரச்சனை பிரியணும்னா மனுஷங்களுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பிரதர் உங்களுக்கு எங்க இருந்து வருது? எப்படி இதெல்லாம் ஓயாம டெய்லி ஏதாவது ஒரு ஜெபம் நடத்துறீங்களே, நீங்க உங்களுக்கு எங்க இருந்து வருது? எனக்கு எங்க இருந்து வருது சொல்லுங்க. அமெரிக்கால இருந்து வருது, லண்டன்ல இருந்து வருது. அப்படியா? சிலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்றவங்களுக்காக நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா சில பேர் இல்ல பல பேர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம முன்னால வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வியாதியை பத்தி, உங்க பலவீனத்தை பத்தி, உங்க கஷ்டத்தை பத்தி இப்படி எல்லாம் யாரா வந்தா நீங்க முதல்ல என்ன பண்ணு தெரியுமா? அவங்களுக்கு பதில் கொடுக்கவே பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களிடத்தில் வந்து உங்கள் பிரச்சனைகளை பேசுகிறவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்காதீங்க. என்ன செய்யாதீங்க? பதில் கொடுக்காதீங்க. ஏமா உனக்கு பிள்ளைக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, என்னாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உடனே நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல முற்படுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த முயற்சி முடிவில் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? எங்கேயோ ஒரு சஞ்சலத்தில் கொண்டு போய் நிற்பாட்டும். ஒன்று நீங்கள் வாயை விடுவீங்க, இல்லைன்னா உங்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒன்று கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. இதுதான் உலகம். இல்லைன்னா உங்களுக்கே சஞ்சலத்தை உண்டாக்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா மோசே சைலண்டா இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன் கோலை மட்டும் உயர்த்து, நீ உன்னுடைய கரத்தை உயர்த்து. யாரை நோக்கி? சங்கீதம் திருப்பாடல் 121 சொல்லுகிறது, உதவி எங்கிருந்து வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தின, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஒன்னே ஒன்னு எனக்கு தெரியும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின என் தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென். ஆமென். செங்கடல் பிளந்தது. தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் நடக்க ஆரம்பித்தார்கள். முன்னும் பின்னும் தேவன் தம்முடைய வல்லமை வைத்தார். அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை சூழ்ந்தது. அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். பார்வோன் அவனுடைய படைகளையும் ஆண்டவர் செங்கடலிலே அமிழ்த்தினார். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலே உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் நகற்றுவாராக. பிரச்சனைகளிலே நீ நடந்து செல்வாய். பிரச்சனைகளை முறியடிப்பாய். வெற்றியை சுதந்தரிப்பாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை
விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே. உன்னை என்றும் கைவிடுவதில்லையே. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். Amen. நான் உன்னோடு இருக்கிறேன். இருக்கிறேன். ஆண்டவர் அவரை பார்த்துக்கும் போதெல்லாம் சொல்றார், உன்னோடு நான் இருக்கிறேன். இதே வார்த்தையை மோசே யோசுவாவை பார்த்து சொன்னாரு, யோசுவாவே மோசையோடு நான் இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன். உன்னோடும் இருப்பேன். கை தட்ட மாட்டீங்களா? என்னோடு இருக்கிற கடவுள், உங்களோடு இருக்கிற கடவுள் உங்க பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆமென். Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா பிரதர்? உங்க பிள்ளைங்க ஒருவேளை இன்னைக்கு சில நேரங்களில் உங்க மகனோ மகளோ சில நேரங்களில் கடவுளை விட்டு பிரிந்தது போல தோணலாம். பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களை, உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவன் தன்னுடைய வழி நடத்துதலுக்குள் நடத்தி செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. மோசேயோடு இருந்தது போல் நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை யோசுவா வைத்து செய்தார். அல்லேலூயா. Hallelujah. அப்ப நீங்க நமக்கு தெரியணும், என் கரத்தை தேவன் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். Amen. என் கரத்தை ஆண்டவர் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். Amen. என் கரத்தை ஆண்டவர் வலிமைப்படுத்த வேண்டும். ஆமென். Amen. என் கரத்தை தேவன் பற்றி கொள்ளும் பொழுது என் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். Amen. இன்னைக்கு ஒருவேளை நீங்க துக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது கூட என் மனசுல ஏதோ ஒரு காரியம் என்னை எப்போதும் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆச்சே, இன்னும் இந்த காரியம் நடக்கலையே, என் துயரம் மாறலையே, என் வேதனைகள் மாறலையே, என் கஷ்டங்கள் மாறலையே, என் கடன் பாரம் மாறலையே, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஆண்டவரே நீர் ஏன் கேட்கவில்லை என்று சொல்லி சில நேரங்களில் உங்களுக்கு மன துயரங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க மன துயரங்கள் மாறும். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்க யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தை நீங்க பிறகு படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு செய்தி வந்தது, லாசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இறந்துட்டான்னு சொல்லல, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். நீர் வாரும் என்று இந்த லாசருடைய சகோதரிகள் ஒரு செய்தி அனுப்புனாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? உடனே போயிட்டாரா? சொல்லுங்க, போயிட்டாரா? இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம மனசுல தோணுது, நான் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கணும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, சில காரியங்கள் ஆண்டவர் காலதாமதப்படுத்தி கொடுப்பார். ஏன் தெரியுமா? அது மகிமையாய் வெளிப்படும். அது எதுக்கு தெரியுமா? தேவன் மகிமையாய் வெளிப்படுத்துவார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. இப்ப ஆண்டவர் அங்கே 4 நாள் கழித்து போறார். போகும் பொழுது அங்கே லாசருடைய சகோதரிகள் ஓடி வந்து சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? இறந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கூட சில நேரத்துல பாடுவோம், என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் வேண்டுதல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. இது உங்க உள்ளம், இது உங்களுடைய சப்தம். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரா? என் கண்ணீரை காண மாட்டீரா? இப்போ லாசருடைய சகோதரிகள் சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்கவே. ஆண்டவர் சொன்னாரு,
என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் அப்படியே விசுவசிக்கணும். ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. வாஸ்து பாருங்க, யோவானர் செய்தி 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கூறுகிறார் 26ஆம் வசனம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. 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 நம்புறியாப்பா, நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு நம்மளை பார்த்து. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு உங்க இதயத்துல என்ன வேணும் தெரியுமா? பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு வேண்டும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்கள் கண்ணீரும் துக்கமும் மாற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு காரியம், இயேசு நமக்குள் வேண்டும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் கூறுகிறார், உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் விசுவாசம் கொள்ளும் எவருமே என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவசிக்கிறவனுக்கு நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சத்தமா சொல்லுங்க, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்க எப்ப விசுவாசத்தை நீங்க அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டீங்களோ, எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது. இன்னைக்கு நீங்க அறிக்கையிடணும், என் வாழ்க்கை இப்படியே போயிட்டேன்னு புலம்புறதை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதன் உறுதி. Praise the Lord. Praise the Lord. நான் விசுவசிக்கிறேன், இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருப்பேன். ஆமென். ஆமென். எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும், ஒரு உங்களுக்கான ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றோம்? இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? என்ன ஆயிடுச்சிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வயசாயிட்டுல பிரதர், படுக்கையில விழாம போகணும். சொல்லுங்க, படுக்கையில விழாம. டீச்சர் என்ன சொல்றோம்? கையங்காலம் நல்லா இருக்கும் போதே வயசாயிட்டுப்பா. இல்ல, பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பனை போல் செழிப்பான். ஆமென். ஆமென். நீதிமான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான். இப்படிதான் பைபிள் சொல்லி இருக்குது. நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், யோபுங்கிற பக்தனை பாருங்க, 10 பிள்ளைகளை பெற்றான், வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்தான். ஆனா எல்லாத்தையும் இழந்த பின்னால இந்த யோபுவை பத்தி பைபிள் சொல்லுகிறது, அவன் இழந்ததற்கெல்லாம் சேர்த்து தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கை தட்டுங்க. அதுக்கு பின்னால் அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தாங்களாம். அதுக்கு பின்னால் அவனுடைய முடிவு எப்படி எழுதியிருக்குன்னா, அதன் பின் அவன் 140 ஆண்டுகள் பெயரும் புகழும் விளங்க அவன் வாழ்ந்தான். Praise the Lord. 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு கழித்தான். அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு சொல்லுங்க? கண்டான், கழித்தான். கண்டு கழித்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? கண்டு கழித்தான். கழித்தான் அப்படின்னா என்னது? சந்தோஷத்துல அவன் வாழ்க்கை முடிஞ்சது. அவன் துக்கத்தோடு வாழ்க்கையை முடிக்கவில்லை, வியாகுலத்தோடு வாழ்க்கையை முடிக்கல. ஒரு காலத்தில் வியாகுலம் வந்தது. அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் அவன் தேவனை விசுவசித்தான். துயரத்திலும் தேவனை அவன் நம்பினான். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தி அவனுடைய வாழ்க்கை எப்படி முடித்தார்னா, மகிழ்ச்சியில் முடித்தார். Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நீ துக்கத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு துக்கம் சந்தோஷமா மாறணும்னா, லாசருடைய சகோதரி சொன்னது போல, ஆண்டவரே இதோ செத்து 4 நாள் ஆயிட்டு நாருமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ வரல. நீ என்ன சொல்ல போற தெரியுமா? நான் நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் இன்று தேவ மகிமையை காண்பேன். ஆமென். ஆமென். ஒரு நூற்றுவ தலைவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் நலமடைவான். குணமடைவான். எத்தனை பேர் சொல்லுங்க பாருங்க. இயேசு சிநேகித்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த செய்தி
செத்து 4 நாள் ஆயிட்டு, இன்னும் அது நாரும். ஆனா ஒரு நூற்றுவ தலைவன் யாரு? புறவினத்தான். அவன் சொன்னான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன், சொல்லுங்க, என் ஊழியன் குணமடைவார். ஒரு கனானிய பெண் இயேசுவுக்கு பின்பாக வந்தாள். அவள் இயேசுவை பார்த்து, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாள். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு கொடுப்பதை நாய்களுக்கு கொடுக்கிறது இல்ல. சொன்ன உடனே அவள் மனம் மடிந்து இயேசுவை சபிச்சிட்டு போல, இல்லனா ஊர்ல போஸ்ட் அடிச்சு ஒட்டல, இல்லனா ஒரு சேனல்காரங்களை கூப்பிட்டு என்னை இந்த போதகர் எவ்வளவு அவமானப்படுத்திட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணல. அவ என்ன பண்ணா தெரியுமா? ரொம்ப அழகா சொன்னா, சாமி நீங்க சொன்னது எனக்கு தெரியுது, மேஜையில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு, மேஜையிலிருந்து கீழே விழுவது நாய்களுக்கு, ஓகே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த விசுவாசத்தை நான் என் ஜனங்களிடத்துல பார்க்கலையே. இந்த ஜனத்துல விசுவாசம் இல்ல, ஆனால் இதோ இந்த மகள் என்னை அறிந்திருக்கிறாள், இவள் என்னை விசுவாசிக்கிறாள், உன் வீட்டுக்கு போ, உன் மகள் சுகமடைந்திருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவள் வீட்டுக்கு போனா, அவள் பிள்ளை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைந்து நலம் பெற்றதாய் அவள் இருந்தாள். ஆமென். நீ உன்னுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, இந்த இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தை விட்டு போகும் பொழுது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறதை காண்பாய். உன் வேதனைகள் மாறி இருப்பதை காண்பாய். உன் பிரச்சனைகள் நீங்கி இருப்பதை காண்பாய். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவார். நீ நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிராபலத்துக்கும் முடிவு உண்டு. எப்ப முடிவு இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களா? எனக்கு நான் நல்ல ஒரு சம்பவத்தை சொல்ல, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி அணக்கரைக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். அணக்கரைக்கு போகணும். 150 அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நைட்டி கொடுக்கணும், உணவு பொருள் கொடுக்கணும். ஆண்டவரே, ஒன்றுமே எல்லாம் ஏன்னா மக்களுடைய சூழ்நிலை, உணவு பொருட்கள்லாம் ஒண்ணுமே வந்து சேரல. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு போறோம். எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும், நம்ம போறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பிரதர் கொஞ்சம் நிவாரண பொருள் வந்ததுல கொஞ்சம் மசாலா ஜாமான்கள் மிஞ்சி விட்டது, கொஞ்சம் அனுப்பிவிடட்டுமா? அனுப்புங்கப்பா. நான் மனசுல நினைக்கிறேன், ஏதோ மசாலா ஜாமான்னா கொஞ்சம் ஒரு பேக்க ஒரு கை பையில கொண்டு வருவாங்க நினைச்சேன். அல்லேலூயா. சரியா மாலை ஒரு 5:30-6 மணி நெருங்குது. இருந்தீங்களா? ஒரு குட்டியான வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். குட்டியானையில பாத்தீங்கன்னா அரிசி, உணவு பொருட்கள் எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவு பொருள் வந்து இறங்குச்சு. அல்லேலூயா. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் நேசிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவன் இல்லாத இடத்தில் எல்லாவற்றை இருக்க செய்வார். நான் நினைச்சே பார்க்கல இந்த ஊர்ல இருந்து வரும்னு. Praise the Lord. இந்த ஊர்ல எனக்கு நல்ல தெரியும், இந்த ஊர்ல இருந்து கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த ஊர்ல இருந்து எனக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும், இப்படி ஒரு காரியம் கிடைக்கும்னு நினைக்கல. Praise the Lord. ஆனால் தம்பிகள் வந்து இறக்கி வைத்தாங்க, கொடுத்து விட்டாங்க பிரதர் நமக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு சிந்திக்கும் பொழுது அப்படியே இதயமெல்லாம் சொல்லுகிறது, தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நம் விசுவாசத்தை இழப்பது, நாம் அவரை நம்பாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய
வாழ்க்கையின் பிராபலங்களுக்கு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில பிராபலத்தை பார்க்கிறது என் வேலை இல்ல, பிரச்சனையை பார்க்கிறது என் வேலை இல்ல. என் கண்கள் சொல்லுகிறது, என் கண்கள் பார்க்கிறது தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைக்கு உள்ள உன்னுடைய திருமணம், பிள்ளையுடைய திருமணம், பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய உழைப்பு, வருமானம் எதுவா இருந்தாலும், ஐயோ அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி உன் மைண்ட்ல இருக்கிற கணக்கெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் பாத்துல கொடுத்துட்டு, என் தேவன் எனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அவரை நம்புகிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பாடுவோம். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கவலைப்படுறத விடுங்க, கவலைப்படுறத விடுங்க. ஆண்டவர் உங்களுக்குரிய நன்மையை செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி பாடுவோம். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பாடுவோம். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை ஓடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். சகோதரனே, கவலை கொள்ளாதிருங்கள். சகோதரியே, கவலை கொள்ளாதிருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார். மறப்பாரோ மகளே உன்னை. நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து, ஆண்டவரே, இயேசுவே, நீரே என் கடவுள், என் கவலைகளை எல்லாம் இடத்திலே கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே, கவலைப்படுவதினால் ஆமென், நமது உயரத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியுமா, புது பலன் பெறவும் முடியுமா. ஒரு மூலம் கூட்ட முடியுமா, புது பலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ எதை உண்போ, மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கவலை கொள்ளாதே. கவலை கொள்ளாதிருங்கள். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து, செய்த நன்மைகளை மறந்து வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்தி வாழ்ந்த நாட்களுக்காக எங்களை மன்னியும். இந்த நன்றி ஆராதனை வேளையில்
ஆண்டவரே, வெறும் வாயால உம்மை புகழ்ந்து விட்டு போகிறேனா, என் மனசார உம்மை புகழ்கிறேனா, என்ன நடக்கும் யாது நடக்கும்னே இந்த மனசு அலைபாயுது. ஆண்டவரே, கடல்ல நடந்து வான்னு சீமோனை பார்த்து நீர் கூப்பிட்டீர். நடந்த சீமோன் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே சாக போகிறனே நான் காப்பாத்தும்னு முங்கியது மாதிரி நானும் இந்த உலக கவலையில முங்கி கிடக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமையும். தொழிலை குறித்து, உழைப்பை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ பயம், எத்தனையோ கவலைகள், இதெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. ஒப்புக்கொடு மகளே, தேவனுடைய பிரசன்னம் உன் மீது இறங்குகிறது. நிச்சயமாய் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கிற நேரம். வேதத்திலே நான் வாசிக்கிறேன், 5 அப்பத்தையும் 2 மீனையும் சீடர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இது எம்மாத்திரம், இத்தனை பேருக்கு இது எப்படி ஆகும்? இது துணிக்கை, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்களே 5000 பேர், பெண்கள் சிறுவர் சிறுமி எத்தனை பேரோ. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உங்க புத்தி இப்படிதான்பா, எப்பொழுதுமே இவ்வளவுதானா? எனக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்க காரணம் என்னன்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வர என் கணவன் சம்பாதித்து கொண்டு வந்த கொஞ்சம் பணத்தை நான் என் கையில் எடுத்து அப்படியே அந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய பீடத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த காசுக்காக உமக்கு நன்றி, இந்த பணத்துக்காக உமக்கு நன்றி, இதை தந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நான் அந்த பணத்தை செலவழிக்க ஆரம்பிப்பேன். அதை என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்த பொழுதும் அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைவாக்கினார். கை தட்டுங்க பாப்போம். ஆனால் அதே இடத்துல இன்னொரு சகோதரியை சந்தித்தேன். கணவர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த சகோதரி சொன்னா, அம்மா எப்படி இருக்கேன்னு. ஏதோ இருக்கேன், ஒன்றும் இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. ஏம்மா இவ்வளவு சம்பளம் வருதே? ஆமாம், வயிற்றுக்கும் காண மாட்டேக்கு, வாய்க்கும் காண மாட்டேக்கு நான் புலம்புறா. நான் மனசில் நினைக்கிறேன், ஒரு ஏழையா இருந்த ஒரு தாய் வருமானம், ஒரு கொஞ்சம் வருமானத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தால், அவ சொன்னா இன்னைக்கு நல்ல என் பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க சாமி, ஆனால் இவ்வளோ வருமானம் வருது, தரித்திரம் பிடிச்சு போய் பேசுகிறான். இதுதாங்க நிறைய பேர் பாருங்க, தேவன் தந்த உழைப்பை, தேவன் தந்த வருமானத்தை, அவர் தந்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்காத கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாரு, கிடைத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லு. 1 ரூபாய் கிடைக்கும் போது நன்றி சொல்லு. கடல்ல போய் வலைய போடுறியா நன்றி சொல்லு. மீன் பாடு கிடைக்குதா நன்றி சொல்லு. கப்பல்ல இருக்கிறியா நன்றி சொல்லு. விதைக்கிறியா நன்றி சொல்லு. அறுக்கும் போது நன்றி சொல்லு. எல்லாத்திலையும் நன்றி சொல்லு. நன்றி சொல்ல சொல்ல தேவன் அந்த இடத்திலே வாசம் செய்கிறார். பைபிள் சொல்லுகிறது, என் பெயரை நினைவு கூறும் எல்லா இடத்திலும் நான் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்கப்பா. ஆராதனை நாயகன் நீரே, வாய் திறந்து. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வாய் திறந்து. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை
கைகளை தட்டி தேவன் ஒருவரே என் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர், அற்புதத்தின் தேவன், சர்வ லோகத்தின் அதிபதி, என் வாழ்க்கையில எல்லாவற்றை இருக்க செய்கிறவர் என்னை ஆசீர்வதிப்பார். நல்ல வாய் திறந்து இயேசுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. தெய்வமே, என்றென்றும் தொழுதிடுவே. அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பெருகச் செய்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் அற்புதத்தின் பாதைகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. இசையா, 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 இயேசுவே, இசையா, 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 ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என் தேவன், ஆராதனைக்குரிய தேவன், என் ராஜாதி ராஜாவே, நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன்ப்பா. இதுவரையிலும் என்னை கைவிடவே இல்லப்பா. நீங்க ஆண்டவரே
உமது பிரசன்னம் என்னை காத்தது, கரம் பிடித்தது, இந்த உலகத்தில் என்னை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, இனியும் என்னை வழி நடத்தும். கைகளை தட்டுங்க. இனிமேலும் என்னை வழி நடத்தும் கிருபை, இந்த கிருபை என் வாழ்க்கையில எப்போதும் இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். அவரை ஆராதித்து துதித்திருக்கிற நீங்கள் வெறுங்கையோடு போக மாட்டீங்க. நன்றி பலி செலுத்துகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. ஆமென். ஆமென். லாசருடைய கல்லறையின் அருகிலே நின்ற இயேசு பிதாவேன்னு கூப்பிட்ட பொழுது பிதா அவருக்கு பதில் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் எங்கெல்லாம் நீங்கள் பதில் இல்லாமல் வந்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு பதிலை தரக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக சகோதரியே, நீ வந்தது போல திரும்பி செல்ல மாட்டேன். வரும்போது நான் பாரத்தோடு வந்தேன், மனசுல வேதனையோட வந்தேன். இப்போ ஆண்டவரை ஆராதித்த பொழுது என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் நீங்கி இருக்கிறதுன்னு சொல்றவங்க உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சப்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சொல்லுங்கப்பா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் என் ஆண்டவரே, என்னை நினைத்த தெய்வமே, ஒப்புக்கொடு மகளே. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து காத்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம்
2 கைகளை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் துக்கங்கள், ஒருவேளை வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் உங்கள் மனசில் என்னெல்லாம் வியாகுலத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்பொழுது தீரும், இந்த பலவீனம் என்னை விட்டு எப்பொழுது நகலும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும். ஏக்கத்தோடு இருக்கிற மகளே, மகனே, ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்கள் மத்தியிலே நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். இயேசு நம் கண்ணீரை எல்லாம் கரத்தில் ஏந்துகிறார். உங்களுடைய கண்ணீரை கண்டு விலகிச் செல்லுகிறவர் அல்ல அவர். நயினகர் விதவையை கண்டு அம்மா அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு மரித்த இளைஞனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் வாழ்க்கையிலே சோர்ந்து சோகங்களும் பிரச்சனைகளும் தரித்திரங்களும் குழப்பங்களும் பயங்களும் நீடித்திருக்கிற ஒவ்வொருவரும் அருகில் இருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு பெயர் இயேசு. இயேசுன்னு கூப்பிடும் பொழுது, இயேசுவே நீங்க கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுகப்படுத்தும் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நலப்படுத்தும் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம், அந்த இரத்த துளிகள் உங்கள் மீது இறங்குகிறது. எனக்கு நலம் உண்டாகும்படி அவர் காயப்பட்டார். என்னை குணப்படுத்தும்படி அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமடைகிறேன், சுகமடைகிறேன். இப்பொழுது வியாதிகள் வெளியேறுகிறது, பலவீனங்கள் வெளியேறுகிறது. எல்லா நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் சுகம் உண்டாகிறது. பலவீனங்கள் நீங்கி போகிறது. உடலில் இருக்கிற எல்லா நோய் நோக்காடுகளும் வெளியேறுகிறது. தீராத தலைவலிகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். கழுத்து வலிகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இதோ கண்களிலே ஏற்பட்டுள்ள வியாதிகள் சுகமடைகிறது. காதுகளில் இருக்கிற வியாதிகள் குணமடைகிறது. தொண்டை பகுதிகளில் இருக்கிற வியாதிகள் குணமடைகிறது. வாய்ப்புண்கள் குணமடைகிறது. சுவாச கோளாறுகள் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் இதயத்தில் இருக்கிற பிராபலங்கள் குணமடைகிறது. சிறுநீரக பகுதியில் இருக்கிற வியாதிகள் குணமடைகிறது. கல்லீரல் கணையத்தில் இருக்கிற வியாதிகள் குணமடைகிறது. சிறுகுடல் பெருகுடல் வியாதிகள் குணமடைகிறது. ஸ்பைனல் கார்டு வியாதிகள் குணமடைகிறது. கர்ப்பப்பை வியாதிகள் குணமடைகிறது. கை கால்களில் இருக்கிற வலி வேதனைகள் நீங்கி போகிறது. எலும்பு தேய்மானங்கள் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் வெளியேறுகிறது. எல்லா விதமான அல்சர் வியாதிகளும் குணமடைகிறது. பைல்ஸ் வியாதிகள் குணமடைகிறது. தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நீர் சுகப்படுத்துகிறீர். நீர் சுகப்படுத்துகிறீர். சுகப்படுத்தும் வல்லமையால் நிரப்புகிறீர். உமது வல்லமை நிரம்புகிறது. தடைகளை தகர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஒப்பு கொடுங்க. தடைகளை உடைத்தீரையா. ஒப்பு கொடு. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு
தந்து தேற்றினீரே